சுட்டும்விழி சுடரில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ஷனாக பார்க்கலாம் வாங்க. யாருக்கெல்லாம் அபிநயா பிறந்தனால கண்டிப்பாக வெற்றி இருந்தால் நல்லாயிருக்கும், இதில் சுடரும் ரொம்பவே சந்தோஷப்படுவா அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. சுடர் கண்டிப்பாக தப்பு பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி அதிக நம்பிக்கையோடு இருந்து சுடரை அந்த தப்பு பண்ணலை அப்படின்னு நிரூபிக்க வச்சுட்டாரு. இதுபடியே அபிநயாவோட சேர்ந்து வாழ்ந்த வெற்றிக்கு அபிநயா தப்பு பண்ணியிருக்க மாட்டா அப்படின்ற நினைப்பு ஏன் இல்லை வெற்றிக்கு? இனிமேலாவது வெற்றிக்கு அபிநயா பற்றின உண்மை தெரிய வருமா? அது மட்டும் இல்லாமல் சுடர் தம் பொண்ணு அப்படின்றது தெரிய வந்தால் வெற்றி எவ்வளோ சந்தோஷப்படுவான் அப்படின்றதா இனி வர எபிசோடில் ட்விஸ்ட்டாக இருக்க போகுது. அப்படி என்னென்ன மாதிரி சூழ்நிலையில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ஸராக பார்க்கலாம் வாங்க. இனி வர எபிசோடில் சுடர் எந்த தப்பும் பண்ணலை, இதனால் அவளுக்கு எந்த பனிஷ்மெண்ட்டும் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தருண் எல்லா விளக்கத்தையும் கொடுக்குறான். ஸ்கூலில் நடந்த எல்லாத்தையும் சண்முகத்திட்டையும் அவங்க அத்தையான அபிநயா கிட்டையும் தருண் சொல்கிறான். இதை கேட்டதுமே அபிநயா ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறாங்க. ஏன்னா என்னோட பொண்ணு தப்பே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. இதனால் சுடர்கிட்ட அபிநயா என்னை மன்னிச்சிரு தங்கம், உன்னை தப்பாக நினச்சிட்டேன், அம்மா மேலே தப்பு தான், உன் மேலே அவ்வளோ நம்பிக்கையாக நான் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்க போகிறாங்க அபிநயா. இந்த இடத்துலையும் சண்முகம், ஆமாம் சுடர், உண்மையை சொல்லப்போனால் நானும் தப்பு பண்ணிட்டேன், தியா சொன்னா ஒரு காரணத்துக்காக உன் மேலே கொஞ்சம் கூட நம்பிக்கை வைக்காமல் நானும் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகமும் மன்னிப்பு கேட்க போகிறாங்க. இந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் தான் கொஞ்சம் நைட்டு தூங்குற நேரத்தில் சுடர் ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா தன்னோட அம்மாவான அபிக்கு பிறந்தநாள் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. இதனால் சண்முகத்திட்ட போய் சுடர் என்ன சொல்கிறாங்கன்னா, மாமா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இன்றைக்கி அம்மாவோட பிறந்தநாள் வருது அப்படின்னு சொல்லி சுடர் ஞாபகப்படுத்த போகிறாங்க. ஆமாம் சுடர், நானே மறந்துட்டேன், நல்ல வேளை நீ ஞாபகப்படுத்தின அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சுடர் சொல்கிறாரு. சரி மாமா, நம்ம பிறந்த நாளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறதுக்காக பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் என்ன சொல்கிறாங்க, நான் கேக் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் தருண் 2 பேரும் சேர்ந்து கேக் வாங்கிட்டு வராங்க. இந்த தருணத்தில் தான் கேக்கை ஒரு பையன் தட்டி விட்டுறான். அந்த இடத்துல கேக் வீணாக போயிடுது. அப்போது சுடர் ரொம்பவே சேடாக ஃபீல் பண்ணுற தருணத்தில் தான் அங்கே இருந்து வெற்றி வராரு. வெற்றி வந்ததுமே என்ன சுடர் சேடாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த இடத்துல தான் தருண் வெற்றி கிட்ட உண்மையை சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, சுடரோட அம்மாவுக்கு இன்றைக்கி பிறந்த நாள், அதனால சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக கேக் வாங்கிட்டு வந்தோம், இப்போ இது கீழே வீணாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தருண் ரொம்பவே ஃபீல் பண்ணுறான். சுடர் ரொம்பவே ஃபீல் பண்ணுற இடத்துல தான் வெற்றி என்ன சொல்கிறான், இப்போ என்ன கேக் வீணாக போயிடுச்சுன்னு தானே நினைக்கிறீங்க, நான் இதை விட பெரிய கேக்காக வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி வாங்க போவோம் கடைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. அங்கே போனதுமே பேக்கரியில் ஒரு கேக்கும் வாங்கி கொடுக்குறாரு சுடர் கையில். ஆனால் அந்த இடத்துல சுடர் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் கேட்கவும் வெற்றிக்கு தன்னோட பழைய ஞாபகங்கள், அதாவது சுடர் கேட்குற ஸ்ட்ராபெரி கேக்கு அபிநயாவுக்கும் பிடிக்கும் அப்படின்றதா தெரிய வருது. அவர் நினைச்சும் பார்க்குறாரு, அபி எவ்வளோ ரசித்து எந்த மாதிரியெல்லாம் பேசியிருக்காங்க தன்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி நினச்சி பார்க்குறாரு. இந்த இடத்துலையும் தன்னோட காதலை உண்மைதான் அப்படின்றத நினச்சிருந்தாலும் அந்த இடத்துல அவர் மறுக்கிறாரு. ஏன்னா தன்னையும் அபிநயாவும் ஏற்றுக்கிட்ட அந்த குடும்பத்துக்கு துரோகம் பண்ணியிருக்கா அபி அப்படின்ற காரணத்துக்காக அவர் மேலே கோபத்தோடையே இருக்கிற மாதிரி தான் நினைக்கிறாரு. இதனால் வெற்றி என்ன பண்ணிடுறாருன்னா, ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர்லாம் வேணாம், வேறு எதுனாலும் ஃப்ளேவரை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சுடர்கிட்ட சொல்கிறாங்க. அப்போது சுடர் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடமெண்ட்டாக சொல்கிறாங்க வெற்றிக்கிட்ட. வெற்றியும் சரி சுடர் அடம்பிடிக்கிறா அப்படின்றனால அந்த ஃப்ளேவரே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துறாரு சுடருக்கு. அந்த தருணத்தில் இந்த கேக்கை வாங்கின சுடருக்கு ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா தனக்கு பிடிச்ச ஃப்ளேவர், அது மட்டும் இல்லாமல் தன்னோட அம்மாவுக்கு பிடிச்ச ஃப்ளேவரே தனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. இதை பார்த்த வெற்றி சுடரோட சந்தோஷம்தான் தன்னோட சந்தோஷம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவரும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு. சுடரும் தருணும் கேக் வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. அந்த தருணத்தில் நைட்டு நேரம் சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன் மாமாவை கூப்பிட்டுக்கிட்டு அவங்க அம்மா தூங்கும்போது அம்முவை எழுப்புற மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்க. இந்த தருணத்தில் தான் சுடர் ஹாப்பி பர்த்டே அம்மு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹாப்பி பர்த்டே விஷஸ் சொல்கிறாங்க அபிநயா கிட்ட. அபிநயாவும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. ஏன்னா தன்னோட பிறந்த நாள் இவ்வளோ தூரத்துக்கு சந்தோஷமாக கொண்டாடுவோம் அப்படின்னு நினச்சி கூட பார்க்கலையே, இந்த நாள் நல்லாவும் இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு அபிநயா ஃபீல் பண்ணுறாங்க. இந்த தருணத்தில் தான் சுடர், வாங்க அம்மா உங்களுக்காக கேக் வாங்கியிருக்கோம், வந்து விட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுடர் கூப்பிட்றாங்க. என்னது கேக் வாங்கியிருக்கீங்களா? ஆமாம் அம்மு, நாங்கள் தான் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் சொல்கிறாங்க. சண்முகமும் வாமா அப்படின்னு சொல்லிட்டு அபியை கூப்பிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல இருக்கிற கேக்கை பார்த்ததுமே அபிக்கு என்ன தோணுதுன்னா,
நமக்கு பிடிச்ச ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் கேக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வெற்றியோட பிறந்தநாள் கொண்டாடும் போது நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம் அப்படின்னு இவங்களும் பழைய நினைவுகளை நினச்சி பார்க்குறாங்க அபிநயா. அந்த தருணத்தில் தான் சண்முகம் என்னாச்சு அபி அப்படின்னு சொல்லி கேட்க ஒன்றும் இல்லைண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடுறாங்க. சரி வா அபி கேக் வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சொல்லவும் சரிங்க அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேக் வெட்டி எல்லாருமே பிறந்தநாள் செலிப்ரேஷன் நல்லபடியாக கொண்டாடுறாங்க. இந்த மாதிரி நைட்டு பிறந்தநாள் கொண்டாட்டம் கொண்டாடி முடிச்சதுக்கப்புறம் காலையில் எழுந்ததுமே அபிநயாவுக்கு என்ன பண்ணுறாருனா சண்முகம் இந்தம்மா உன்னோட பிறந்தநாளுக்காக என்னால் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரியை கொடுக்குறாரு. வாமா கோயிலுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் அபிநயா சுடர் இவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு போகிறாரு சண்முகம். அபிநயாவும் அன்னை கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு கிளம்புறாங்க. அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டே இருக்க போது. வெற்றியும் தன்னோட மனைவியான அபிக்கு இன்றைக்கி பிறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வருது வெற்றிக்கு. அப்போது சரி நம்ம அவள்கிட்ட பேசலைன்னாலும் அவள் என்ன தான் தப்பு பண்ணாலும் நம்மளோட நினைவுகளில் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி நினச்சிக்கிட்டு கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்புறாரு. இந்த தருணத்தில் தான் அபிநயாவும் சுடரும் சேர்ந்து கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி சண்முகத்தோட போகிறாங்க. சண்முகம் கோயிலுக்குள்ளே போயிடுறாரு. இந்த தருணத்தில் தான் அபிநயா மற்றும் சுடர் இவங்க 2 பேரும் உள்ளே போகலாம் அப்படின்னு இருக்கும்போது தான் வெற்றி கோயிலுக்குள்ளே என்ட்ரியாக போகிறாரு. இந்த தருணத்தில் அபிநயாவும் சுடரையும் சேர்த்து பார்த்தா சுடர் தான் தன்னோட பொண்ணு அப்படின்னு வெற்றிக்கு தெரிய வந்தா. அது மட்டும் இல்லாமல் அபிநயா இவ்வளோ தூரத்துக்கு சுடரை நல்ல பொண்ணாக வளர்த்துருக்கும் போது எப்படி அபிநயா இவ்வளோ தூரம் தப்பு செஞ்சுருக்க முடியும், ஒரு கொலையை பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு நினச்சி யோசித்து பார்ப்பாரா வெற்றி. அப்படி தாங்க இனி வர எபிசோடில் இருக்க போது. இந்த மாதிரியான சுவாரஸ்யமான நிகழ்வுகள்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.